காய்ஸ் இன்றைக்கி செப்டம்பர் 5 ஃப்ரைடே 2025. நேற்றே வந்து நம்ம ஃப்ரீ வேர்ல்டு ஒகேனக்கல் யூடியூப் சேனலில் நான் லைவ் கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி தண்ணி வந்து ஓவர் நைட்டில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து வாட்டர் லெவல் வந்து 28,000 கனஅடி போயிட்டு இருக்குது. இன்னும் வந்து ஏறும்னு நினைக்கிறேன். அதாவது 32,000 கனஅடின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து போட்டிங்கும் மெயின் வாட்டர் ஃபால்ஸும் இந்த 2 ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் தடை. மற்றபடிக்கு ஒகேனக்கல் என்ட்ரி இருக்குது. நீங்கள் குக்கிங் ஆர்டர் கொடுத்து சாப்பிட்லாம், ரூம் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ மெயினான ஆக்டிவிட்டீஸே பார்த்தீங்கன்னா போட்டிங்கும் இந்த மெயின் வாட்டர் ஃபால்ஸும் தான். பட் அதுவே நீங்கள் க்ளோஸில் இருக்குன்னா வந்த பீப்புளுக்கு எல்லாத்துக்குமே டிசப்பாயின்ட்மெண்ட் தான். அதாவது அப்டேட் பார்க்காம வந்தவங்களுக்கு நேற்றே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி தண்ணி இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேருக்கு ஈவினிங்கே கேட்டுருந்தாங்க நம்ம ஃபாலோவர்ஸு, பிரதர் நாளைக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லியிருந்தேன், பிரதர் நாளைக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. அதாவது எஸ்டர்டேவே நேற்று ஓப்பனில் தான் இருந்துச்சு, பட் நாளைக்கு எப்படின்னு எனக்கு தெரியாதுன்னு நான் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். பட் இப்போது வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகி இந்த 2 ஆக்டிவிட்டீஸுமே க்ளோஸ் ஆகிருக்கு. ஒகேனக்கல் என்ட்ரி அலோடு இருக்குது, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதனால் வந்து தொழில் பாதிக்கப்படுறது நம்ம போட்மேன்ஸும் ஆயில் மசாஜரும் தான். ஏன்னா ஆயில் மசாஜ் பண்ணால் தான் மெயின் வாட்டர் ஃபால்ஸில் குளிக்க முடியும். அது ஒன்று பாதிப்பாகுது. இன்னொன்று போட்டிங் போனால் எல்லாம் சைட் சீயிங் பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம். அது ஒரு ஆக்டிவிட்டிஸ் போனால் போட்மேன்ஸுக்கு வந்து தொழில் பாதிப்பாகிடுது. ஏன்னா இந்த ஓணம், அதுக்கப்புறம் மிலாடி நபி, அப்புறம் இந்த சண்டே, ஸோ இந்த வீக்கெண்டு வந்து ஃபுல்லாக எல்லாத்துக்கும் லீவுன்றதுனால ஒகேனக்கலுக்கு தான் ஸ்ட்ரைட்டாக ட்ரிப் வருவாங்க. பட்டு ஓப்பனில் இல்லாதனால வந்த டூரிஸ்ட்டுக்கு டிசப்பாயின்மெண்ட்டு, லோக்கலில் எல்லாத்துக்கும் தொழில் பாதிப்பு. ஸோ இயற்கை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ சில பேர் வந்து ரிவர் சைடில் குளிக்கலாமா ப்ரோ, ஏன்னா மெயின் வாட்டர் ஃபால்ஸ் ஓப்பனில் இல்லைன்னு சொல்கிறீங்க, அதனால் ரிவர் சைடில் குளிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ரிவர் சைடு வித்தவுட் கைட்லைன்ஸ் இல்லாமல் எங்கேயும் போய் இறங்கிடாதீங்க. ஏன்னா இப்போதைக்கு எல்லாம் அலோடு இல்லை, அதாவது சைடில் குளிக்கிறதுக்கு. நான் ஏற்கனவே வந்து ஒரு இன்சிடெண்ட் ஆகிருக்குன்ட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு டெத் ஆகிருக்கு. அதனால் நம்ம ஃபாலோவர்ஸு அனுமதி இல்லாத இடத்துல போய்ட்டு தயவு செஞ்சு குளிச்சிடாதீங்க. அப்புறம் எம்எம்எல்ஸுக்கு போட் கிராசிங் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. 15,000 இருந்தால் மட்டும்தான் போட் கிராஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ 28,000 கனஅடி போய்ட்டு இருக்குது. ஸோ கிராசிங் பண்ண மாட்டாங்க. காய்ஸ் இன்றைக்கோட அப்டேட் இது தான். நாளைக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது ஏதாவது குறைஞ்சாலோ ஏறினாலோ நான் உடனே அப்டேட் பண்ணுறேன். இந்த அப்டேட் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒகேனக்கல் வரவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.